மல்லி எடுத்துருக்கிறேன். தென் ஒரு 5 பீசஸ் ஆஃப் சில்லி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தென் கொஞ்சம் வந்துட்டு புதினா எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்துட்டு குருமிளகு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மிக்சியில் இப்போ ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு ஆக்கிட்டு வரலாம். ஓகேங்களா? நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் இந்த பீஃபோட சேர்த்திக்கலாம். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்திக்கலாம். கரம் மசாலா அது பட்டைப்பொடி. இது நெக்ஸ்ட்டு கிராம்பு பொடி ஒரு 1/4 ஸ்பூனு. தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தென் இப்போ ஃபைனலில் நான் சேர்த்த போகிறது வந்துட்டு ஜீரக பொடி. தென் கொஞ்சோண்டு வந்துட்டு வெனிகர். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு 8 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு வட்டுற அளவுக்கு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட தண்ணி எல்லாமே இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வச்சுட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இருக்கிறேன் கடாயில் மீன்ஸ் ஃப்ளாட் பாட்டமான இதுக்கு பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும், கடாய் மாதிரி தெரியாது. நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி சுடுவோம் இல்லையா கல், அதில் போட்டு செஞ்சுக்கலாம். இது யூஸ்வலாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வே வந்துட்டு இந்த சப்பாத்தி கல்லில் தான் போட்டு சுடுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இதில் ட்ரை பண்ண போகிறேன். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் ஒவ்வொன்றா எடுத்து இதை நம்ம மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சிடலாம். நல்லா அது ஸ்லோவாக அப்படியே நல்லா வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட ஸ்டீக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த முடிஞ்சால் நீங்கள் இந்த 4 சைட்ஸ் வர மாதிரி அந்த சைடையும் முடிஞ்சால் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு நீங்கள் சுட்டுக்கோங்க. நான் இப்போ பண்ணலை. நம்ம வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் போட்டிருக்கிறதும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செட்டு போடலாம். வாவ், நம்மளோட ட்ரை ஸ்ட்ரீக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு வந்துட்டு பெங்களூரோட ரெசிபி. இது வந்துட்டு பெங்களூரில் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பீஃபில் மட்டும் இல்லை, மட்டன்லேயும் கூட செய்யலாம்.